தென்னை மரம் வைக்கிறத விட வெட்டுறதும் ரொம்ப கஷ்டம். இந்த தென்னை மரம் வெட்டுறதுக்கு ஆள் கிடைக்கிறது அதை விட கஷ்டம். எங்கள் மாமியார் வீட்டில் வந்து ஒத்த தென்னை மரம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு தென்னை மரம் வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. வச்சா 2 தென்னை மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தென்னை மரம் வந்து எங்கள் மாமியார் மாமனார் காலத்தில் வச்சது ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 45 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மரம். அவ்வளோ நாள் ஆனதுனால அந்த காய் வந்து ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சிருச்சு. காய் வந்து ரொம்ப பெருசாலாம் பெருக்காது, அதேமாதிரி சின்ன சின்னதாக தான் இருக்கும். தண்ணியும் இருக்காது, காயும் ரொம்ப கஷ்டம், வீணாகவே தான் போச்சு. எப்போ வேணால் தலையில் விழும் மாதிரி அந்த மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும் காய். பறிக்கிறதுக்கும் ஆள் கிடைக்கல. அதனால சரின்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டிடலான்னு முடிவு பண்ணோம். அப்போது வந்து கிடைச்சது தான் அந்த சின்னராஜான்ற அந்த பையன். ஒரு ஃப்ரெண்டோட மூலமாக தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இவரை பற்றி. தஞ்சாவூர் பக்கத்தில் தான் இருக்கார். தஞ்சாவூர் பக்கத்தில் தஞ்சாவூர் ஏரியாவில் எங்கே இருந்தாலும் தஞ்சாவூரை சுற்றி உள்ள ஏரியாவில் மரம் வெட்டணும் உங்களுக்கு அப்படின்னாக்க இந்த பையனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவரோட நம்பர் வந்து 824826261693. கிட்டத்தட்ட ஒரு 100 காய் போல் பறித்து போட்டார். அதை தவிர அந்த மரத்தை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி 1.5 அடி 2 அடி அந்த நீளத்துக்கு மட்டும் கட் பண்ணி கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டார். எல்லாத்தையும் எடுத்து அவங்களே ட்ரக் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ட்ரக்லேயே வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. எல்லா மட்டையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நீட்டாக வேலை செஞ்சு கொடுத்தாரு. ஏறுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சூடம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப முறைப்படி தான் அவங்க எல்லாமே பண்ணாங்க. நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ், இந்த எண்ணெய் அது மாதிரியெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்கள்ட்ட நம்ம ரொம்ப பேரம் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இது ரொம்ப உயிரை பணையம் வச்சு தான் அவங்க ஏறுறாங்க. இது மாதிரி செய்கிறதுக்கு ஆட்கள் இப்போ கிடைக்கிறதில்ல. ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த மரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை முன்னாடியே பேசிக்கிறது நல்லது. ஏன்னா நீளமாக நறுக்குனா தான் அது யூஸ் ஆகும். சின்ன சின்னதாக நறுக்கும்போது அந்த மரம் வந்து யூஸ் ஆகாது.